சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி வித்யாவோட கல்யாணத்தை பார்க்கவும் முடியாமல் சொந்தக்காரங்க மூலமாக வசமாக நான் மாட்டிக்க கூடாது, முத்து மீனாக்கு உண்மை தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு வீட்டுக்கு வந்த ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இன்னும் மீனா அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகுறது? இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக ஆசையாக போனேன். ஆனால் அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க என்னை பார்த்ததால இங்கே கிறிஷோட அப்பா சொந்தக்காரங்க என்னை பற்றின என்னை பற்றி எல்லார்கிட்டேயும் அங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. யாராவது நான் இங்கே தான் இருக்கேன், கிறிஷும் என் அம்மாவும் இங்கே தான் இருக்காங்கன்ற உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்னை தேடி வந்துட்டா என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு இங்கே பார்லருக்கு கூட போகாமல் வீட்டுக்கு வந்த ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. உடனே விஜயாவும், என்ன ரோகிணி, வித்யாவோட கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னேன், ஆனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த நீ ரொம்ப பதட்டமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ சீக்கிரமாக வித்யாவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, அத்தை இல்லைத்த, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு நான் வந்துட்டேன்னு சொல்லும்போது, ஏன் நீ தானே வித்யா என்னுடைய ஃப்ரெண்டு, வித்யாவுக்கு நிறைய நான் பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் பேசி மனோஜ்கிட்டேருந்து பணம் வாங்கினேன், அப்புறம் என்ன கல்யாணத்தை கூட பார்க்காம வந்து நிற்கிற? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, அப்படி தானே? நீ அப்பப்போ எங்களை ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் உங்களை ஏமாத்தலை, உண்மையாகவே எனக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்லருக்கு கிளம்பணும். இங்கே மனோஜ் வேறு கடைக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணார். நிறைய வேலை இருக்கும்போது என் ஃப்ரெண்டு முக்கியமா இல்லை என் வேலை முக்கியமானு பார்த்தா எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். வித்யாவுக்காக அங்கே சொந்தக்காரங்க ஏன் மகேஸ்வரி, மீனா, முத்துன்னு எல்லாரும் இருக்காங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு அங்கே அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீயே அங்கே போக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க, நல்லா ரெஸ்ட் எடு, எப்படியோ நீ தான் வந்துட்டல்ல, இன்றைக்கி நல்லபடியாக வேலை பார்த்து உன்னுடைய சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடு, அது போதும். நீ உன்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனால் எனக்கு என்ன, போகலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. ரோகிணி யோசிக்கிறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை புரிஞ்சுக்காம விஜயாத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நானே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சமயம் ரோகிணியும், இப்போ அம்மா வேற ஃபோன் பண்ணுறாங்களே என்னன்னு தெரியலன்னு ரொம்ப பதட்டமாக யாருக்கும் தெரியாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. அம்மா என்னம்மான்னு கேட்க, ஆமாம் ரோகிணி, இன்னைக்கு வித்யாவோட கல்யாணம்னு சொன்னல, எங்களை கூப்பிட்டு போவேன்னு நினச்சேன், ஆனால் மகேஸ்வரி மட்டும் கிளம்பி வந்துட்டாங்களேன்னு சொல்லும்போது, நீங்கள் ஏமா கேட்குறீங்க, நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா, கிறிஷ் அப்பாவோட சொந்தக்காரங்க அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்ததால் அவங்க என்னை பார்த்துட்டாங்க, கல்யாணின்னு சொல்லி என்கிட்ட பேச வந்தாங்க, மீனா கிட்ட கூட என்னை பற்றி தாம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, நானே அங்கே வித்யாவோட கல்யாணத்தை சரியாக பார்க்காம உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் தெரியுமான்னு சொல்லும்போது, ரோகிணி உண்மையாவா பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை தாம்மா சொல்கிறேன், எதுக்கு தான் அவங்க என்னை பார்த்தாங்க, எதுக்கு என்கிட்ட பேசணும்னு நினச்சாங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியல, எந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு நான் ஒரு முடிவெடுத்தனோ மறுபடியும் அவங்க எதுக்குமா என்னை பார்க்க வரணும், எதுக்கு பேச வரணும்னு சொல்லும்போது, அவங்க உன்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க, கிறிஷ் மேலே உள்ள அக்கறையில் உன்னை பார்க்கணும்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம், அவங்க யாரும் கிறிஷை பார்க்கக்கூடாது, கிறிஷ்கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே நான் வந்து கிறிஷை பார்த்துக்கணுன்னு நீ என்னை இங்கே கூப்பிட்டு வந்த, சொந்தக்காரங்க எல்லாரும் சும்மா இருப்பாங்களா, உன்னை இங்கே பார்த்துட்டாங்கல்ல, அப்புறம் நீ இங்கே தான் இருக்க, கிறிஷும் இங்கே தான் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், அதனால் நீ தான் கல்யாணி, இனி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே, அம்மா உங்களால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் தான் வந்து எனக்கு அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க, அந்த கல்யாண வாழ்க்கை பிடிக்காம நான் இப்போ சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கேன், மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கேன், ஆனால் இப்போ அவங்களால மறுபடியும் பிரச்சனை வருமோன்னு எனக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குமா, அதனால் வித்யாவோட கல்யாணத்தில் கூட அங்கே வித்யா கிட்ட நிற்க முடியாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்ப கோபமாக பேசிகிட்ருக்க. உடனே ரோகிணியோட அம்மா, நீ செஞ்ச தப்புக்கு நான் இப்போ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன், அதை எப்படி பார்த்துக்கணுன்னு உனக்கு தெரியல, நீ கோவமாக அந்த வாழ்க்கையே வேண்டான்னு ஒரு முடிவெடுத்துட்ட, இப்போ வர பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும், அது மட்டும் இல்லை கிறிஷை பார்க்க சொந்தக்காரங்க யாரும் வந்தாலும் நான் எதுவுமே பதில் பேச முடியாது, ஏன்னா நீ செஞ்சது தான் தப்பு, ஆனால் இப்போ கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த என்ன தான் இப்படி பேசுகிறல்ல அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணியோட அம்மா கேள்வி கேட்க, அம்மா போதும்,
இதுக்காக தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா? நானே ரொம்ப பதட்டமாக இருக்கேன். இங்கே எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிட்டா அப்புறம் நான் எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் மறுபடியும் மறுபடியும் என் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கல்யாணி, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ. இப்போ நீ அங்கே வந்து குடும்பமாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பார்த்துக்கிற. இருந்தாலும் கிறிஷ் மேலே உனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அதே மாதிரி கிறிஷோட அப்பாவுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் அக்கறை இருக்க தானே செய்யும். இத்தனை நாள் கிறிஷை பார்க்கணுன்னு அவங்க நினைக்கல. ஆனால் இப்போ அவங்க சொந்தக்காரங்க உன்னை பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக கிறிஷோட அப்பா உன்னை தேடி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ தான் சமாளிக்கணும். அதுக்காக தான் கவனமாக இருன்னு சொன்னேன். ஆனால் நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்க. சரி, கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு. கொஞ்சம் கவனமாக இரு, அவ்வளவுதான், நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணியோட அம்மா. ரோகிணி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அம்மா என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க? இத்தனை நாள் கிறிஷை பார்க்க சொந்தக்காரங்கன்னு யாருமே வரல. இப்போ கிறிஷோட அப்பா வருவாரா என்ன? கிறிஷோட அப்பா வந்தால் எனக்கு தான் பிரச்சனை வரும். நான் ஏற்கனவே இந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்லலை. அப்புறம் கிறிஷோட அப்பா நான் எதுக்காக அந்த வாழ்க்கை வேண்டான்னு முடிவெடுத்தேன், நான் என்னெல்லாம் செஞ்சேன், என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தா அவ்வளவுதான். இங்கே மனோஜ் என்னை வெளுத்து வாங்கிடுவார். அப்படிலாம் நடந்துடவே கூடாது அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க ரோகிணி. மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக வித்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு வீட்டுக்கு வந்த உடனே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா முத்துவை வித்யாவுக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் முருகன் மீனாவும் முத்துவும் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு. என் ஃப்ரெண்டு வித்யா கூட நான் தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் கல்யாணத்தை கூட பார்க்க முடியல. எனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மனோஜ் வராரு. என்ன ரோகிணி, எவ்வளோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீ ஏன் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லைன்னு கேட்க, இல்லை மனோஜ் ரொம்ப டயர்டாக இருந்தது, ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு சொல்லும்போது, கடையில் எனக்கு எவ்வளோ வேலை இருந்தது, நானும் பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போக வேண்டியதாக இருந்தது. நீ என்னடானா நீ ஃபோன் எடுத்து பேசவும் இல்லை, கடைக்கு வரவும் இல்லை, அந்த வேலையெல்லாம் யார் செய்கிறதுன்னு கேட்க, ஏன் மனோஜ் எனக்கு சம்பளம் கொடுக்குறியா? இல்லை இவ்வளோ கேள்வி கேட்குறியே, அதான் கேட்குறேன். உன்கிட்ட பணம் வாங்கணுன்னா கூட காரணம் சொல்லாமல் வாங்க முடியல. நீ என்னவோ எனக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குற மாதிரி எதுக்கு வேலைக்கு வரலன்னு கேட்குற? போனால் போதுன்னு தான் உன் கடைக்கு நான் வேலைக்கு வரேன். பொறுப்பாக உன்னுடைய வேலையும் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் யோசித்து பேசணும் மனோஜ். நான் கண்டிப்பாக நாளைக்கு இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துருவேன். இப்போ உங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி பேசாத. அவங்க ஏற்கனவே என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஏன் இன்னைக்கு வேலைக்கு போகாமல் இருக்கேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னால் முடியல மனோஜ், அதனால தான் நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போகணுமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் நீ செய்கிறது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. தேவையில்லாமல் யார் யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு வீட்டில் வந்து என்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க? உன்னெல்லாம் பார்த்தா யாராவது இந்த வீட்டில் கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்களா? மீனா முத்துவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்குறாங்க. ஆனால் நீ அங்கே டாக்டரை பார்த்தேன், அதனால தான் இப்படி வீட்டில் வந்து பிரச்சனை செய்கிறேன்னு என்னென்னவோ செய்கிற. இதெல்லாம் பார்க்கும்போது நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். அண்ணாமலை மாமா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நமக்குன்னு ஒரு வாரிசு வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல நல்லா சம்பாதிக்கணும். நானும் தான் அப்படியெல்லாம் ஆசைப்படுறேன். ஆனால் என்ன செய்ய, நான் வந்து சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் அம்மா நினைக்கிறாங்க. பேசாமல் நம்ம 2 பேரும் தனி கொடுத்தனம் போயிடலாம். உன்னையோ இல்லை என்னையோ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. விஜயாத்தை நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்தை நினைக்கிறதுனால தானே நீயும் என்னை கண்டுக்காம என் பேச்சை கேட்காம நான் உன்னுடைய வந்து பிஸ்னஸில் வந்து வேலை செஞ்சு கொடுக்கணுன்னு மட்டும் நினைக்கிறேன். உன்னுடைய மனைவியாக தான் கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லாமல் தானே இருக்க. உங்கள் அம்மா பேச்சை மட்டும்தானே கேட்குற. அப்புறம் நீ நினைக்கிறதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரோகிணி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லும்போது, வேண்டவே வேண்டாம், நீ எதை பற்றியும் பேச வேண்டாம். இப்போ நானும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்திருக்கு. அதனால தானே மீனாவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. மீனா இப்போ ஸ்ருதி மாதிரியே நல்லா பூ கொடுக்குற பிஸ்னஸில் அவங்க முன்னேறி வரதை பார்த்துட்டு எனக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சு. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதனால் நீ உன்னுடைய பிஸ்னஸை பாரு. நான் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். அதை விட்டுட்டு உங்கள் அம்மா பேச்சை கேட்குறது, இப்படி தேவையில்லாமல் வீட்டில் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறது, என்னை தலைகுனிய வைக்கிறதுன்னு செய்யாத. உன்னால தான் எனக்கு பிரச்சனையே வருது. இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ரோகிணி, நாம் என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாங்க. ஆனால் மனோஜ் கிட்ட பேச பிடிக்காம நான் வசமாக மாட்டிக்கக்கூடாது. இங்கே கிறிஷோட அப்பா என்னை தேடி வந்துடக்கூடாது, அவங்களோட சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்துடக்கூடாதுன்ற பதட்டத்தில் ரோகிணி இப்படி பேசிகிட்டு இருக்கிறது தெரியாமல் மனோஜ் இப்படி யோசிக்கிறாரு. வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க, நான் கல்யாணியை பார்த்தேன், ஆனால் கல்யாணி என்கிட்ட பேச பிடிக்காம கிளம்பி போயிட்டாங்கல்ல. அப்போ கல்யாணியோட பையன் கிருஷ்ணன் எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க. முதல்ல சேகர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதனால் இங்கே வந்து கிறிஷோட அப்பாவை பார்க்கறதுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்காகவும் அங்கே கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க கிளம்பி போகிறாங்க. உடனே அங்கே அங்கே உள்ளவங்க கிட்ட வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், உங்கள் மருமக கல்யாணி எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இன்னைக்கு சேகரோட மனைவி கல்யாணியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே வந்து சேகரோட அம்மாவும் என்ன சொல்கிறீங்க, உண்மையாவான்னு கேட்க, ஆமாம், வித்யா எங்கள் சொந்தக்காரங்க தான். அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப அங்கே கல்யாணி வந்திருந்தாங்க. நானும் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் கல்யாணி என்னை பார்க்காம கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அங்கே இருந்தவங்க கிட்ட கல்யாணியை பற்றி கேட்டேன். ஆனால் யாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாவா? கல்யாணி இப்போ அங்கேயா இருக்காங்க? என் பேரனை பார்க்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. சேகரோட பையன் தானே கிரிஷ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நீங்கள் போய் பார்க்க வேண்டிதானே? ஏன் கல்யாணி மட்டும்தான் கிரிஷை பார்த்துக்கணுமா என்ன? உங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குல்ல. அதனால் நீங்கள் முதல்ல கல்யாணி எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த வீட்டில் போயிட்டு கிரிஷையும் பார்த்துட்டு வாங்க. இப்போ கல்யாணிக்கு வேற ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை வந்து கிறிஷை பார்த்துட்ருக்காளான்னு தெரியல. அதனால் நீங்கள் கிறிஷை இங்கே கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சேகரும் அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே பிரச்சனை செஞ்சுட்டு அங்கே கல்யாணி என்னை வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. கல்யாணியால் எவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படின்னு எனக்கு தானே தெரியும். என்னையும் ஏமாத்திட்டு என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையெல்லாம் இனி நான் யோசிக்க விரும்பவே இல்லை. ஆனால் என் பையன் கிறிஷை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? என் பையன் கிறிஷை பார்க்க நானே போகிறேன். அங்கே என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு கண்டிப்பாக என் பையன் கிறிஷை நான் என் கூடவே கூப்பிட்டு வந்துடுவேன். இனி கல்யாணி கூட வந்து கிறிஷ் இருக்க வேண்டாம். இத்தனை நாள் கல்யாணி எங்கே இருந்தான்னு தெரியாமல் தான் நானும் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன், தேடிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருச்சுல கல்யாணி எங்கே இருக்கான்னு. நான் போய் பார்த்து என் பையனை கூப்பிட்டு வரேன். நான் தான் இனி உன்னை பார்த்துக்க போகிறேன்னு கிறிஷ்கிட்ட சொன்னால் என் பையன் அவ்வளோ சந்தோஷப்படுவான். என்கிட்ட பணம் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, வசதி இல்லைன்னு கல்யாணி என் கூட வாழவே மாட்டேன்னு கிளம்பி போயிட்டா. ஆனால் இப்போ கல்யாணிக்கிட்ட நான் யாருன்னு நிரூபிக்கணுன்றதுக்காகவே நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு நல்ல வேலை இருக்குது, என் பையனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல வசதி இருக்குது. அப்புறம் எதுக்காக என் பையனை கல்யாணி பார்த்துக்கணும்? அதனால் நானே போய் தேடி எப்படியாவது கல்யாணிக்கிட்ட இருந்து கிறிஷை வந்து கூப்பிட்டு வருவேன். என் பையனை இனி நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முடிவெடுக்கிறாரு சேகர். இதெல்லாம் பார்த்துட்டு சேகரோட அம்மா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் கல்யாணி எங்கள் கூடவே இருப்பா, என் வீட்டில் நல்ல மருமகளாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் வசதி இல்லை, பணம் இல்லைன்னு பிரச்சனை செஞ்சுட்டு என் பையன் வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா கல்யாணி. ஆனாலும் என் பேரனாவது என் கூட வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் இங்கே வந்து கண்டிப்பாக சேகர் வந்து என் பேரனை வந்து கூப்பிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி சேகரோட அம்மா வந்து பேசிகிட்ருக்குறாங்க. கிறிஷோட பாட்டி வந்து பேசிகிட்ருக்குறாங்க. உடனே சேகரும் இங்கே ரோகிணி எங்கே இருக்காங்கன்னு தேடி கிளம்புறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த வித்யாவோட கல்யாணத்துக்கு அவங்க வந்தாங்கல்ல, நான் கூட வித்யா கிட்ட கேட்கணும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க, இங்கே வீட்டுக்கு வந்த மீனா வந்து முத்துக்கிட்ட பேசிகிட்ருக்குறாங்க. நான் இன்னைக்கு கல்யாணத்தில் ஒரு அம்மாவை பார்த்தேங்க, அவங்க நம்ம ரோகிணியை பார்த்து கல்யாணின்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாங்க, அங்கே ரோகிணி தான் மகேஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்து கல்யாணின்னு சொன்னாங்க. கல்யாணி அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அவங்களும் கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணியை பார்த்து அவங்க ஏன் கல்யாணின்னு சொல்லணும்? ஆமாம், கல்யாணி வந்து கிறிஷோட அம்மா தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, கிறிஷோட அம்மாவும் கல்யாணின்னு தானே நம்ம வந்து கேள்விப்பட்டோன்னு சொல்லி இப்படி வந்து முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்லருக்கு கிளம்பிட்டு இருந்த ரோகிணி வந்து கவனிக்கிறாங்க. என்ன, அவங்க சொந்தக்காரங்க ஏற்கனவே என்னை பற்றி கேட்ட உடனே மீனா வந்து அதை பெருசாக எடுத்துக்கலன்னு நினச்சேன். ஆனால் மீனா நடந்த எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொன்னதால் முத்து ரொம்பவே யோசிக்கிறாரு. என் மேலே சந்தேகப்பட்டா கண்டிப்பாக உண்மையை முத்து வந்து கண்டுபிடிச்சிருவாரே, எதுக்காக மீனா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, மீனா கிட்ட தெளிவாக பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்த ரோகிணி, என்ன மீனா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, உங்களுக்கு வேறு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வருது, புது பிஸ்னஸ்க்கான ஆர்டரும் வந்துக்கிட்டே இருக்குன்னு நான் நினச்சேன். நீங்கள் என்ன மீனா, இப்போ உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் என்னன்னு கேட்கலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மீனாவும், ஏன் ரோகிணி, நாங்கள் கிறிஷை பற்றி பேசக்கூடாதான்னு கேட்க, இல்லை மீனா, நீங்களும் முத்துவும் கிறிஷுக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கீங்க,
எவ்வளவோ உதவி செஞ்ச உங்களை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லையே. கிறிஷோட பாட்டியும் கிறிஷோட அம்மாவும் உங்களை புரிஞ்சிக்காம நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லாமல் உங்ககிட்ட அவங்க பேசாமல் இப்போ வரைக்கும் முத்துவை வந்து ஏளனமாக தானே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவங்க வாழ்க்கையில் தலையிடணும்? எதுக்கு கிறிஷோட அம்மாவை பற்றி நீங்கள் யோசிக்கணும்? அதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்தேன். அது மட்டும் இல்லை மீனா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸ்ருதி மூலமாக உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது. வீட்டுக்கு வரவே நேரம் இல்லாத நீங்கள் இப்படி எதுக்கு கிறிஷை பற்றி பேசணுன்றதுக்காக தான். நீங்கள் வேறு இப்போ நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல வருமானம் வருது, புது பிஸ்னஸ்லாம் வந்து நல்லா செய்கிறீங்கன்னு விஜயாத்தை உங்களை பெருமையாக பேசுகிறாங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம்ல, உங்கள் பிஸ்னஸை கவனிக்கலாம்ல. அதை விட்டுட்டு கிறிஷ் யாருன்னே சரியாக நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் கிறிஷோட அம்மா யாருன்னு கூட தெரியாது. எதுக்கு கிறிஷை பற்றி யோசிக்கணும்? கிறிஷுக்காக அவங்க பாட்டி இருக்கும்போது நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம்ல. அதனால தான் உங்கள் வேலையை பார்த்தா இன்னும் நல்ல வருமானம் வரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே முத்துவும், என்ன பார்லலம்மா, நானும் மீனாவும் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு நீங்கள் எங்களுக்கே தெரியாமல் கேட்டுட்ருக்கீங்களா என்ன? எதுக்காக சொல்கிறேன்னா, இவ்வளோ நேரம் நாங்கள் கிறிஷை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்குன்னு நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிறிஷை பற்றி பேசுகிறோம். ஆனால் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நீங்கள் எதுக்கு நாங்கள் என்ன பேசுகிறோன்னு பார்த்துட்ருக்கீங்க? எப்பயுமே மீனா வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி நீங்களே வந்து பாராட்டி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, மீனா மேலே உள்ள அக்கறையில் தான் அப்படி பேசுகிறேன். மீனா பாவம், வீட்லேயும் வேலை செய்கிறாங்க, வெளியிலையும் அவங்க பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு எதுக்கு கிறிஷோட அம்மாவை பற்றி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்லலம்மா, நீங்கள் என்ன பேசினாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. நான் உங்களுக்கு நல்லது சொல்லணும்னு வந்தேன், ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்கல்ல முத்து, எனக்கு என்ன? மீனா, நல்லபடியாக உங்கள் வேலையை பாருங்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புன ரோகிணி திரும்பி பார்த்து முத்து மீனாவை பார்த்துக்கிட்டே ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்காம என்னையே முத்து கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன? முத்து வர வர உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரே தவிர்த்து அவர் வேலையை கவனமாக பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால தான் முத்துவுக்கு சரியான ஒரு வருமானம் வரமாட்டேங்குது. இப்போ சவாரிக்கு போனால் அவர் வேலையை பார்க்கலாம், ஆனால் கிறிஷோட அம்மா யாருன்னே தேடிட்டு இருக்காங்களே. இவங்க இப்போ ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பற்றின உண்மை தெரியறதுக்குள்ள நான் தான் ஏதாவது மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செஞ்சே ஆகணும். என்ன செய்ய? அப்படி பிரச்சனை செஞ்சாலும் நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். என்னால் எதுவும் சரியாக செய்ய முடியலையே அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக யோசிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்னங்க நம்ம ரோகிணியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே வந்து நம்ம வேலை மட்டும் செஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், உண்மையை கண்டுபிடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு ஃபோன் வருது. உடனே முத்துவும், மீனா சவாரிக்கு தான் வர சொல்லியிருக்காங்க, நீ கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக ரெஸ்ட் எடு மீனா, நான் வந்துடுறேன் அப்படின்னு முத்து கிளம்பி போகிறாரு. அங்கே கிறிஷோட அப்பா ரோகிணியவும் கிறிஷையும் பார்க்கணும், என் பையன் கிறிஷை என் கூடவே கூப்பிட்டு போகணும்னு இங்கே வந்து என்ன செய்யன்னு தெரியாமல், யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. முத்து தான் அவரை கூப்பிட்டு வர்றதுக்காக கார் எடுத்துகிட்டு போகிறாரு. சார், நீங்கள் தானே சார் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கிறிஷோட அப்பா கிட்ட கேட்க, ஆமாங்க நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஃப்ரெண்டோட வீடு அங்கே இருக்கிறதுனால அங்கே கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல சார், நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிங்களா சார், ஆமாம் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டு இங்கே கிறிஷோட அப்பாவை பற்றி, அவர் தான் கிறிஷோட அப்பான்னு தெரிஞ்சுக்காம அவர் என்ன செய்கிறாரு, எங்கேருந்து வந்திருக்காருன்னு ஒவ்வொன்றா முத்து வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, தம்பி கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முத்துவும் கிறிஷோட அப்பாவை அவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் விட்டுட்டு முத்து மறுபடியும் கார் செட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இங்கே கிறிஷோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே ரோகிணியோட ஃபோட்டோவை காமிச்சு, இவங்க தான் கல்யாணி, இவங்கள தேடி தான் வந்திருக்கேன்னு சொல்ல, அப்படியா, சரி கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க, என் சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உன் பையன் கிறிஷையும் நீ பார்க்க நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டும். அதனால் அவரோட ஃப்ரெண்டு வீட்டிலையே கிறிஷோட அப்பா வந்து தங்கிட்டு இருக்காரு. தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் ரோகிணியை பற்றியும் கிறிஷை பற்றியும் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ரோகிணியும் கிறிஷும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாததுனால நம்ம இங்கே வந்துட்டோம், இருந்தாலும் என் பையன் கிறிஷை பார்க்க முடியலையே, எப்படி யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கிறாரு கிறிஷோட அப்பா. இங்கே வந்து கல்யாணி இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையில் கல்யாணி என்னை ரொம்பவே ஏமாத்திட்டா. நான் நம்பி
வந்து கல்யாணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு என் வாழ்க்கையும் இல்லாமல் என் பையனும் என் கூட இல்லாமல் தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். அதை பார்த்து என் அம்மாவும் என் வீட்டில் உள்ளவங்களும் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. என் பையனை கூப்பிட்டு போனால் தான் என் அம்மா நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் நான் எப்படியாவது கிறிஷை பார்த்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்கும்போது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் நம்ம போய் கேட்போம் அப்படின்னு மறுபடியும் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்க, உடனே முத்துவும் சார் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து, நீங்கள் ஏற்கனவே நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு இங்கே இருக்க எல்லா இடமும் தெரியும்ல, அதனால் நான் ஒருத்தரை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, யாருன்னு சொல்லுங்கள் சார், என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். ஏற்கனவே நீங்கள் என் காரில் வந்திருக்கீங்க, என் மேலே உள்ள நம்பிக்கையில் மறுபடியும் என்னை வர சொல்லியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எனக்கு வந்து என் மனைவி கல்யாணியை பார்க்கணும், அவங்க வந்து என் பையனை கூப்பிட்டு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் கல்யாணியா அப்படின்னு கேட்க, என்ன இங்கே வந்து கிறிஷோட அம்மாவும் கல்யாணி தான், வித்யாவோட கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க, அவங்களும் கல்யாணின்னு தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க மீனா கிட்ட, என்ன இவரும் அவங்க மனைவி வந்து கல்யாணின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்க, எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் கல்யாணி கண்டிப்பாக நான் தேடி வருவேன்னு நினைக்கவே மாட்டா. ஆனால் எனக்கு என் பையன் முக்கியம், என் பையனை என் கூடவே நான் கூப்பிட்டு போகணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு இங்கே வந்து நடந்த எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்க, இவரை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, கண்டிப்பாக இவருக்கு உதவி செய்யணும், ஆனால் கல்யாணி யாருன்ற உண்மை நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இவர்கிட்ட அவங்க மனைவியை பற்றி கேட்போமா, இல்லை ஃபோட்டோ இருந்தால் கூட நம்ம வந்து பார்த்தா யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல, இவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னே தெரியாமல் எப்படி நம்ம உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் யோசிக்கிறாரு. உடனே முத்து வந்து, சார் நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க சார், உங்கள் மனைவி கல்யாணி தானே, அவங்க இங்கே எங்கேயாவது வேலை பார்க்குறாங்களா, இல்லை அவங்கள பற்றி என்னென்ன தெரியும்னு சொல்லுங்கள், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் அவங்க யாருன்னு தெரியாமல் என்னால் உதவி செய்ய முடியாதுல்ல சார் அப்படின்னு சொல்லும்போது, முத்து என்கிட்ட கல்யாணியோட ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னா எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், அப்படி தெரியாதுனாலும் நான் எப்படியாவது என் மனைவியவும் என் பையனையும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் உங்கள் பையன் ஃபோட்டோ இருந்தால் காமிங்களேன் சார்னு சொல்லும்போது, இங்கே வந்து ரோகிணியோட ஃபோட்டோ அவர்கிட்ட இருந்ததுனால முத்துக்கிட்ட வந்து ரோகிணியோட ஃபோட்டோவை காமிக்க, உடனே முத்துவும் சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க தான் கல்யாணின்னு சொல்ல, இவங்க ரோகிணியாச்சே அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணியா என்ன முத்து சொல்கிறீங்க, என் மனைவி கல்யாணி அப்படின்னு சொல்கிறாரு. சார் உண்மையாகவே இவங்க தான் உங்கள் மனைவியான்னு கேட்க, ஆமாம் என் பையன் கிருஷ்ணன் நான் பார்த்து ரொம்ப வருஷமாகுது, அதனால் எனக்கு கல்யாணி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சார் உண்மையாகவே இவங்க தான் உங்கள் மனைவியான்னு மறுபடியும் மறுபடியும் முத்து கேட்கும்போது, அப்போ இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, சார் தெரியும் சார், ஆனால் இவங்க ரோகிணி சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை பார்த்தா இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் தான் இவங்க வீட்டுக்காரருன்னு இவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கே, இங்கே மனோஜோட மனைவி ரோகிணி ஃபோட்டோவை காமிக்கிறாரு, ஆனால் கல்யாணின்னு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ அங்கே வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க மீனா கிட்ட கல்யாணியை பற்றி கேட்டதுன்னா அப்போ ரோகிணியை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரோகிணி கிறிஷோட அம்மா. இங்கே இந்த சாருக்கும் ரோகிணிக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, இந்த உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு ரோகிணி நிறைய பொய் சொல்லி ஏமாற்றி மனோஜை வேற கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது இந்த சாரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், கிறிஷை இவரே பார்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது தான். எப்படியும் ரோகிணி கிறிஷோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க போகிறதே இல்லை, அதனால் கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தன்னுடைய அப்பா கூட இருந்தால் தான் சரிப்பட்டு வரும், கிறிஷுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் உங்களை இவங்க இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் சார், இவங்கள எனக்கு தெரியும் சார் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. முத்து உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்க, கண்டிப்பாக சார் நான் கூப்பிட்டு போகிறேன், உங்கள் மனைவியை பார்த்த உடனே நீங்கள் என்ன பேசணுமோ பேசுங்க, என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, உங்கள் பையன் கிறிஷை உங்கள் கூட நான் அனுப்பி வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதை கேட்ட உடனே கிறிஷோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல வேலை, முத்துவை பார்த்ததால தான் இப்போ நான் மறுபடியும் கல்யாணியை பார்க்க போகிறேன், என் பையன் கிறிஷை பார்க்க போகிறேன் அப்படின்னு இங்கே வந்து கிறிஷோட அப்பா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். முத்து யோசிக்கிறாரு, இன்றைக்கி மனோஜுக்கும் என் அம்மாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சா அப்புறம் ரோகிணியோட நிலைமை என்ன ஆகுறது, ரோகிணி தான் கல்யாணி, ஆனால் அவங்க தன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன வேலை செஞ்சு வச்சுருக்காங்க, கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கிறிஷோட ஸ்கூலுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் கிறிஷை கூப்பிட்டு போனாங்க, கிறிஷோட பாட்டியும் உண்மை தெரியக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலிருந்து அவங்க கிளம்பி போனாங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் ரோகிணியை பற்றி யோசித்தோம், ஆனால் உண்மை என்னென்னு தெரியாததுனால
நாங்கள் எதையும் கண்டுக்காமல் இருந்தோம். கிறிஷுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம். அப்போ கூட ரோகிணி வந்து அவங்கள பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு கிறிஷோட பிரச்சனையில் தலையிடவும் இல்லை, கிறிஷை பார்க்க வரவும் இல்லை. ஆனால் இப்போ கிறிஷ் மேலே ரொம்பவே அக்கறையாக கிறிஷோட அப்பா வந்திருக்காருல்ல, ரோகிணி இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்க. என்ன தான் பேச போகிறாங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். நான் இன்னைக்கு கிறிஷோட அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது யாருக்குமே தெரியாது. ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சா எங்கள் அண்ணன் மனோஜ் என்ன முடிவெடுப்பான்னு தெரியாது. கண்டிப்பாக எங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனால் ரோகிணி தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், தன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு கிறிஷை பற்றி யோசிக்காமல் என்னெல்லாம் பொய் சொல்லி என் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டணும். அதுக்காக தான் இங்கே கிறிஷோட அப்பாவை என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ரோகிணிக்கு அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இங்கே வந்து ரோகிணியோட அம்மா கிறிஷன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்கல்ல, இப்போ உண்மை எல்லாருக்கும் தெரிய போகுது. யாராலையும் ரோகிணிக்கு உதவி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோவமாக ரோகிணியை பற்றி யோசிக்கிறாரு. மீனா எப்பயும் போல் முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம், எங்கே இருக்கீங்க? நீங்கள் சாப்பிட வந்தால் தான் நானும் சாப்பிடுவேன். சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு சொல்ல, மீனா எனக்காக நீ சாப்பிடாம இருக்காத. நான் வர கொஞ்சம் நேரமாகும். ஆனால் இன்னைக்கு நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை நான் கூப்பிட்டு வரேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, யாரை கூப்பிட்டு வரீங்க? என்னங்க பிரச்சனை? ஒன்றுமே புரியலன்னு கேட்குறாங்க மீனா. நான் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு தெளிவாக உனக்கு புரிய வரும். சரி மீனா, நீ சாப்பிட்ரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபோனை வைக்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாங்க, சார் என் மனைவி மீனா தான் சார் ஃபோன் பண்ணாங்க. என்கிட்ட பொய் சொன்னதே இல்லை சார். என் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் என் அம்மா இப்போ வரைக்கும் என்னையும் என் மனைவி மீனாவையும் ஏற்றுக்கிட்டதே இல்லை சார். ஆனால் வீட்டில் நிறைய பேர் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி எங்கள் அம்மா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க சார். இன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்ல, எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய போகுது சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல, நீங்கள் வாங்க சார், என் வீட்டுக்கு வரீங்கல்ல, எல்லாமே உங்களுக்கு புரிய வந்துடும் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது, கல்யாணி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளான்னு தெரியல. ஆனால் நான் இங்கே கல்யாணிக்காக வரல, என் பையன் கிறிஷ்காக தான் வந்திருக்கேன். என் பையன் கிறிஷை நான் கூப்பிட்டு போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பையன் என்னை பார்த்த உடனே சந்தோஷமாக என் கூட வந்துட்டா அதுவே போதும் முத்து. நீங்கள் அந்த உதவியை செஞ்சால் மட்டும் போதும்னு சொல்ல, கண்டிப்பாக சார், நான் உதவி செய்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லி முத்து வந்து இங்கே கிறிஷோட அப்பாவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக, அங்கே அண்ணாமலையும், என்ன முத்து இவங்க யார், தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். இந்த சார் தான்ப்பா என்னுடைய சவாரியில் அப்பப்போ என்னை வந்து வர சொல்வார். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து தேடி வந்திருக்காங்க. நாம தானேப்பா உதவி செய்யணும், அதனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, உடனே மீனாவும், நீங்கள் சாப்பிட வருவேன்னு சொன்னீங்களே, இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, யாருங்க இவருன்னு கேட்க, எல்லாம் தெரிய வந்துடும் மீனா. பார்லலம்மா எங்க அப்படின்னு கேட்க, ரோகிணி தானே இப்போ வந்துருவாங்கன்னு சொல்ல, சார் நீங்கள் உட்காருங்க. மீனா காஃபி எடுத்துகிட்டு வா மீனா, நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, நம்ம கவனிக்காமல் இருக்க முடியுமா? சார் உட்காருங்க சார், உங்களுக்கு உதவி செய்ய தான் சார் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, முத்து தன்னுடைய வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆனால் நான் கல்யாணியை பார்க்கணும், என் பையன் கிறிஷை பார்க்கணும். எப்படி முத்து எனக்கு உதவி செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, மனோஜும் ரோகிணியும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. ஆனால் கல்யாணிக்கு தெரியாது, ரோகிணிக்கு தெரியாது. அவங்க கிறிஷோட அப்பா வந்து முத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த விஷயம்லாம் தெரியாமல் ரோகிணியும் அங்கே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய ரூமுக்கும் போகிறாங்க. இங்கே கவனிக்காமல் இருந்த கிறிஷோட அப்பாவும், முத்து நான் வந்து கல்யாணியை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது, அப்பா ரோகிணி வந்துட்டாங்களான்னு கேட்க, இப்போதான்ப்பா மனோஜும் ரோகிணியும் வந்திருக்காங்க. நீ வந்ததுலேருந்து ரோகிணியை பார்க்கணுன்னு சொல்கிற, ரோகிணிக்கிட்ட பேசணும்னு சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல முத்துன்னு சொல்லும்போது, இப்போ புரிய வரும்ப்பா. பார்லலம்மா சீக்கிரமாக வாங்க, மனோஜ் உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்லும்போது, இப்போ தான் கடையில் வேலை முடிச்சுட்டு வந்தோம். ரோகிணி ரொம்ப டயர்டாக இருக்கா. நீ என்ன பேச போகிற? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு. ரோகிணி நீ ரெஸ்டடு ரோகிணி. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. யார் யாரையோ வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது, பிரச்சனை செய்கிறது, எங்களை தலைகுனிய வைக்கணும், அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். நான் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் தப்பு செஞ்சவங்களுக்கு மனோஜ் நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ யாரை சொல்கிற? ரோகிணியவான்னு கேட்கும்போது, நான் கல்யாணியை பற்றி பேசுகிறேன். கல்யாணி வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உடனே இங்கே ரோகிணியும், என்ன முத்து என்னை கல்யாணின்னு கூப்பிடுறாரு, என்ன நடக்குது அப்படின்னு மெதுவாக வெளியில் வந்து நிற்கிறாங்க. உடனே மீனாவும், என்னங்க நம்ம வீட்டில் எங்கங்க கல்யாணி இருக்காங்க, நீங்கள் யாரங்க கூப்பிடுறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு மீனாவும் ரொம்ப பதட்டமாக கேட்க, உடனே அங்கே வந்த விஜயாவும், என்னங்க இந்த முத்துவுக்கு வேறு வேலை இல்லையா? இங்கே ரோகிணி ஸ்ருதி மீனான்னு இவங்க தானே இருக்காங்க, கல்யாணின்னு யாரை முத்து கூப்பிட்டுட்ருக்கேன்னு கேட்க, உங்கள் மருமக ரோகிணியை தான் கூப்பிட்டுட்ருக்கேன். கிறிஷோட அம்மா கல்யாணி தானே,
அப்போ ரோகிணியை தான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரோகிணியை பார்க்க ரோகிணி உடனே என்ன கிறிஷோட அப்பா வந்திருக்காரு, இவரை நான் கவனிக்கவே இல்லையே, முத்து தான் கூப்பிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு கிறிஷோட அப்பாவை பார்த்த உடனே ரோகிணி ரொம்ப பதட்டமா அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் முத்து வந்து இப்படி நம்மளை வர சொல்லி கேள்வி கேட்குறாரு. இன்னைக்கு எதுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியலையே, எதுக்கு முத்து இப்படி செஞ்சாருன்னு புரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமா முத்து எதுக்கு இவரை கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்க, ஏன் இவர் யாருன்னே தெரியாதா, கிறிஷோட அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்லலம்மா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கல்யாணி உண்மையை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமான்னு கேட்க, கிறிஷோட அப்பா கல்யாணி என்ன செஞ்சிட்ருக்க, முத்துவோட வீட்டில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என் பையன் கிறிஷ் எங்க அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி இவர் எதுக்கு உன்னை கல்யாணின்னு கூப்பிடுறாரு, நீயும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க, கிறிஷை பற்றி உன்கிட்ட கேட்குறாங்க, கிறிஷுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், கிறிஷ் என்ன உன் பையனா, முத்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான், நீயும் பொறுமையா பதில் பேசாம தலை குனிஞ்சு நிற்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. முத்து இவர் யாருன்னு கேட்கும்போது, கிறிஷோட அப்பா தான் இங்கே வந்து கல்யாணியை தேடி வந்திருக்காரு. ஏன்னா இங்கே ரோகிணி இவரை தான் முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஆனால் வசதியான வாழ்க்கை கிடைக்கல அப்படின்ன உடனே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு அவரை புரிஞ்சிக்காம இப்போ வந்து அவங்க தனியாக இருக்கும்போது தான் உன்னை பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்காங்க. இருந்தாலும் தனக்குன்னு வேற பையன் இருக்கும்போது இந்த உண்மை தெரிஞ்சா மனோஜை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு பொய் சொல்லியிருக்காங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி உன்னையும் அம்மாவையும் ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காங்க. இவங்க இப்போயாவது புரியுதா இந்த சார் யாருன்னு, கல்யாணியோட வீட்டுக்காரரை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், கிறிஷோட அப்பா. முத்து இப்படி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டே இருக்க உடனே விஜயாவும், ரோகிணி அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, அப்போ உன்னை தேடி தான் இவர் வந்திருக்காரா, கிறிஷோட அப்பாவா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க, என்னை அவமானப்படுத்துறதுக்காகவா இல்லை என்னை பற்றின உண்மையை சொல்கிறதுக்காகவா அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே கேட்க, போதும் போதும் கல்யாணி, இதுக்கு மேலே நீ பேசாத, நீ மட்டும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக என் கூடவே வாழ்ந்திருந்தா இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது, ஒன்னால தான் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நான் எனக்கு நல்ல வந்து பிஸ்னஸ் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் என் பையனை பார்த்துக்க முடியலையேன்ற கஷ்டமும் இருக்குது, அதனால தான் உன்னை பார்க்க வரல, என் பையன் கிறிஷை பார்க்க வந்தேன். என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனாலும் நீ என் கூட இருக்கிறேன்ற சந்தோஷத்தில் இருந்தேன், ஆனால் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டு பணம் தான் முக்கியம்னு நீ வந்து என்னை விட்டு பிரிஞ்சு வந்தல்ல, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலமை, இப்போ நான் உன்னை தேடி வந்திருக்க நிலமை உனக்கு வந்திருக்கு, ஆனாலும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இப்போ இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா இப்போ வரைக்கும் என்னுடைய மனைவியும் என் பையன் கிறிஷும் எனக்காக காத்துட்ருப்பாங்க, நான் போய் பேசினா கண்டிப்பாக எனக்காக அவங்க திரும்பி வருவாங்கன்னு அவ்வளோ ஆசைப்பட்டு தான் வந்தேன், ஆனால் நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுன்றதுக்காக என் பையனை பற்றி கூட இவங்கக்கிட்ட சொல்லாமல் உண்மையை சொல்லாமல் ஏமாற்றி மறுபடியும் கல்யாணம் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் கிறிஷை நீ கவனிக்க வேண்டாமா, அப்படி இருக்கும்போது கிறிஷை இனி நான் பார்த்துக்கிறேன், இத்தனை நாள் கிறிஷை பார்த்துக்கிட்டது உங்கள் அம்மா இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்க பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் கிறிஷோட அம்மாவா நீ என்ன செஞ்ச, கிறிஷை படிக்க வச்சுருப்ப, ஆனால் கிறிஷுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுமா, இல்லை கிறிஷை பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணுன்ற பொறுப்பு உன்கிட்ட இருந்ததே, ஆனால் அக்கறையே இல்லாமல் தானே இருந்த, அதனால தான் என் பையன் கிறிஷை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் கிறிஷை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க, அதை பற்றி நான் இனி யோசிக்க போகிறதே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ என்னை மட்டுமா ஏமாத்திருக்க, இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திருக்கியே, அப்போ இனி நீ திருந்தவும் மாட்ட, அதனால் உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் உன்னை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக வரல, எப்படியாவது இங்கே கிறிஷை கூப்பிட்டு போகணும், என் அம்மாவாக இருக்கட்டும் என் சொந்தக்காரங்க எல்லாருமே கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, கிறிஷுக்காக நான் இருக்கும்போது அவன் ஏன் தனியாக கஷ்டப்படணும், அதனால் என் பையனை எப்படி படிக்க வைக்கணும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த பொறுப்பை இனி நான் எடுத்துக்கிறேன், முத்து கிறிஷ் எங்கே இருந்தாலும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க ரோகிணியை விஜயா பலார்னு வெளுத்து வாங்குறாங்க, என்ன செஞ்சு வச்சிருக்க, உன்னை தேடி இப்படி யார் யாரோ வராங்க என்னென்னவோ சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையாக இருக்கணும்ல, நீயும் பதில் பேசுகிற எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, முத்து மட்டும் இப்போ இந்த சாரை இங்கே கூப்பிட்டு வரலனா நீ யாருன்ற உண்மையே தெரியாமல் இருந்திருக்கும், எனக்குன்னு யாருமே இல்லை சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இல்லைன்னு என்னென்னவோ சொன்னியே, உனக்குன்னு ஒரு குடும்பமே இருந்திருக்காங்க, ஆனால் நீ வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக உங்கள் அம்மா உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை வேண்டான்னு அவங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு வந்த நீ இப்போ என் குடும்பத்தையும் ஏமாத்திட்டல, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க முடியுமா, நல்ல வேலை இப்போயாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுது, என்ன மனோஜ் பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன்னு கேட்க, அம்மா
நான் அமைதியாக இருக்கேன்னா இந்த ரோகிணி என்ன மட்டுமாம்மா ஏமாத்திருக்கா? இப்போ நான் யார்கிட்டம்மா போய் இதெல்லாம் சொல்ல முடியும்? என்னை தலகுனியை வச்சுட்டாலேம்மா அந்த ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப கோபமாக பேசும்போது, இல்லை மனோஜ், நான் அந்த வாழ்க்கை வேண்டான்னு வந்ததுக்கப்புறமா நான் வந்து தனியாக தான் இருந்து வேலை செஞ்சு என் பையனை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு பையன் இருக்கான்ல, அந்த உண்மையை நீ சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? கிறிஷை பற்றி சொல்லாமல் கிறிஷ் நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரிலாம் இருந்த. மீனாவும் முத்துவும் கிறிஷை பார்த்துக்கிறாங்கன்னு எப்போ பார்த்தாலும் கிறிஷ் வீட்டுக்கு வரும்போது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்த. ஆனால் இப்போல்லாம் கிறிஷ் வீட்டுக்கு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. அப்போவே நான் சந்தேகப்பட்டேன், எதுக்கு ரோகிணி இப்படிலாம் பேசுகிறான்னு. ஆனால் இப்போ தானே புரியுது, கிறிஷ் உன்னுடைய பையன், அதனால தான் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன்னு. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக நான் மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அவங்களையும் நீ ஏமாத்திருக்க, என்னையும் ஏமாத்திருக்கல்ல. இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டான்ற முடிவை தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், அப்படி மட்டும் சொல்லிடாத மனோஜ்னு சொல்ல, உடனே கிறிஷோட அப்பா, இதே மாதிரி தான் நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் வாழ்க்கையிலேருந்து நீ பிரிஞ்சு போனால் நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். என்னுடைய குடும்பத்துக்காக எனக்காக நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் நல்லா சம்பாதிப்பேன், அது வரைக்கும் பொறுமையாக இருன்னு சொன்னேன். நீ கேட்கவே இல்லை. இப்போ அதே நிலமையில தான் நீ நிற்கிற. எப்படி என்னை விட்டு பிரிஞ்சு வந்து என்னை அவமானப்படுத்தினியோ அதே நிலமையில மனோஜும் நீ வேண்டான்னு முடிவெடுத்துட்டாரு. பார்த்தியா ரோகிணி, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்னை கஷ்டப்படுத்தினல, அதை வச்சு நீ சந்தோஷப்பட்டல. என் பையனை பார்க்க முடியாமல் என்னையும் என் பையனையும் வந்து பிரிச்சல்ல, அதுக்கு தான் இப்போ நீ கஷ்டப்பட போகிற. நான் கிறிஷை கூப்பிட்டு கிளம்பிடுவேன். ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கையும் இல்லாமல் உன் பையன் கிறிஷையும் பார்க்க முடியாமல் தனியாக இருந்து கஷ்டப்படும் போது தான் அடுத்தவங்கள ஏமாத்துனது தப்பு, பொய் சொன்னது தப்பு, இப்படி ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி தன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே இப்படி பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் உனக்கு தெரிய வரும், நீ இப்போல்லாம் செஞ்சது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுப்ப. ஆனால் அப்போ உனக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க ரோகிணி அப்படின்னு கிறிஷோட அப்பா ரோகிணியை கேள்வி கேட்டு ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு. அந்த சமயம் இங்கே வந்து மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி கிறிஷோட அப்பா வந்திருக்காரு, உடனே கிறிஷை கூப்பிட்டு வரல, அவ்வளவுதானு. இங்கே வந்து மகேஸ்வரிக்கு முத்து ஃபோன் பண்ணதால் மகேஸ்வரி, கிறிஷோட பாட்டின்னு எல்லாரும் முத்து வீட்டில் வந்து நிற்கிறாங்க. ரோகிணியோட அம்மா கிறிஷோட அப்பாவை பார்த்த உடனே, மாப்பிள்ளை நீங்களா அப்படின்னு கேட்க, அத்தை, நான் என்னத்தை தப்பு செஞ்சேன்? உங்கள் பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு நானும் என் பையனும் பார்க்கக்கூடாதுன்னு இப்படிலாம் செஞ்சு வச்சுருக்காங்களே அத்தை அப்படின்னு கேட்க, நான் என்ன சொல்ல முடியும்? இங்கே ரோகிணி செஞ்சது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுதுகிட்டே எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணியோட அம்மாவும். இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க, கிறிஷ் யாருன்னு தெரியுதான்னு சொல்ல, உடனே முத்து மாமா எதுக்கு வர சொன்னீங்க? அம்மா வேறு அழுதுட்ருக்காங்கன்னு சொல்லும்போது கிறிஷை பார்த்த உடனே அவங்க அப்பா, கிறிஷ் நான் அப்பா வந்திருக்கேன் கிறிஷ் அப்படின்னு அழ ஆரம்பிக்கும் போது, அப்பாவா அப்படின்னு கேட்க ரோகிணியை பார்க்கும்போது ரோகிணி வந்து பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. கிறிஷ், நான் உன்னை பார்த்துக்கிறேன். இனி ரோகிணி உனக்கு வந்து கவனிக்கவும் தேவையில்ல, உன்னை பார்த்துக்கவும் தேவையில்ல, நான் இருக்கேன்ல, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு கிறிஷை நான் என் கூடயே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கிறிஷோட அப்பா முடிவெடுக்க ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. அண்ணாமலை, விஜயா, மீனா, ஸ்ருதின்னு எல்லாரும் ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ரோகிணியால் பதில் பேச முடியல. நான் செஞ்சது பெரிய தப்பு, அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்போ என் பையனையும் இங்கே வந்து கிறிஷோட அப்பா வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. மனோஜும் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்க நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. நான் பொய் சொல்லி இப்போ இந்த வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்துறது என்னுடைய தப்பு தான், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலும் அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. என் பொண்ணு ரோகிணி கிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஆனால் ரோகிணி என் பேச்சை கேட்கவே இல்லை. அதனால தான் ரோகிணிக்கு இப்படி ஒரு நிலைமை. என் பொண்ணு இப்போ என்ன சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணியோட அம்மா. முத்துவும் மீனாவும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, மறுபடியும் மன்னிப்பு கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் கிறிஷை பற்றி யோசிக்கவே மாட்டிங்களா ரோகிணி அப்படின்னு கேள்வி கேட்க, எனக்கு என் பையன் கிறிஷோட வாழ்க்கை தான் முக்கியம், அதுக்காக தான் நான் இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சேன், நான் என்னை பற்றி மட்டும் யோசித்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு எல்லார்கிட்டேயும் ரோகிணி மன்னிப்பு கேட்குறாங்க. கிறிஷோட அப்பா ரோகிணியை பற்றின உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் ரோகிணியோட உண்மையான குணம் என்ன அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெளிவாக புரிய வச்சதால ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.